ஹலோ, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆம்லா யூஸ் பண்ணி ஒரு ஜெல்லி ரெசிபி செய்யலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி குக்கர் அப்படி இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சு 5 to 10 minutes வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது உள்ள சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். தெளித்து விட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இதை இப்போ ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களா இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும் நெல்லிக்காய் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கேண்டீஸ் மாதிரி தான் இருக்கும். நல்லா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் வேண்டாம் அப்படின்னா வெல்லம் ஆட் பண்ணி கூட செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி சுகர் லிக்விடாக மாற்றி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் அப்படி இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணி இதை விட்டுட்டு லைட் ஆறுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான், ஆம்லா ஜெல்லி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டெய்லியும் 2 பால் சாப்பிட்டிங்கன்னா ஹேருக்குலாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு